கைஸ் இப்போ ரீஜன் 42வது இடத்துல இருக்க இந்த ஒரு ரீசன் ப்ரோ 83வது பொசிஷன்ல இருக்க பிரைட்லின் ப்ரோ இங்க எல்லாரும் ஒரே மேட்ச்ல கனெக்ட் ஆயிருப்பாங்க. ஒரு வெறித்தனமான ரீஜன் லாபி ஸ்டார்டிங்ல இறங்கி ஒருத்தர் கிளியர் பண்ணிட்டு இந்த சைடு வந்தா இந்த இடத்துல தான் அந்த ரீஜன் ஸ்கோரே பாப்பேன். கஷ்டப்பட்டு அவங்க டீம்மட்ட நாக் பண்ண உடனே கிளியர் பண்ணலாம்னு போனா ஒரே செகண்ட்ல அழுத்தி பிடிச்சி நாக் பண்றாங்க. நான் போய் அவங்க பேரை பார்த்துட்டேன். நான் ஒரு மாதிரி நிப்பாங்க எமோட் போடுவாங்கன்னு பார்த்தா ஃப்ரெண்ட் தான் நாங்க. அதுவும் மேட்சோட கடைசியில ஒரு பயங்கரமான விஷயம் நடக்கும். சோ வெயிட் பண்ணி பாருங்க. வழக்கம் போல தான் ஃப்ரெண்டான உடனே ஜாலியா எமோட் போட்டு தேவையான ஹெட் டேமேஜ்லாம் மாறி மாறி எடுத்துட்டு இனிமே தான் அந்த சம்பவமே நடக்கும். இவங்க காஸ்டியூம் எதுவுமே நான் ஒழுங்கா பார்க்கல. அதனால இந்த இடத்துல ஒருத்தர் நாக் பண்ணுவேன். இவங்க நம்ம டீமட்டா இருப்பாங்களோ அப்படின்னு நானும் போய் ஃப்ரெண்ட் பிடிப்பேன். அவரு நம்மள என்ன நினைச்சாரோ தெரியல அடிச்சு போடுவாரு. அடிச்சது கூட பெருசா தெரியலங்க. என் டீம் ட்ரே பண்ண வந்தாரு. அவரையும் அடிச்சு போட்டு எல்லாம் ஒண்ணா எமோட் போடுவாங்க. எனக்கு செம்ம காண்டா ஆயிடுச்சு. வெயிட் பண்ணுங்க. என் டீம் ட்ரே பண்ணி அவங்க கிட்டே இறங்கி ஒருத்தனுக்கு தரமான ஹெட்செட் அடிச்சிருப்பான். இன்னொருத்தர ஓபன்லயே சுத்திட்டு இருப்பான். இவனுக்கு ஒரு ஹெட்செட் அடிச்சு எமோட்டா போடுவேன் அப்படின்னு நாக் பண்ணி நம்மளும் ஒரு தரமான எமோட் போட்டாச்சு. போடுற எமோட்ல இவனுக்கு இனிமே யாருக்குமே எமோட் போட கூடாது. கடைசியில இனிமே கிளியர் பண்ணிட்டு லாஸ்ட் ஒன்ல எங்க ஸ்குவாட் ரீஜன் ஸ்குவாட் மட்டும் தான் இருக்கும். நாங்களே எமோட் போட்டு அவங்க ஹெல்மெட் ஆகிறது முன்னாடி நாங்க ஹெல்மெட் ஆக ஆரம்பிச்சிட்டோம். இதுக்காகவே லைக் போட்டு போலாம்.